மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டம் கோமல் ஸ்ரீ கிருபா குல்பேஸ்வர சுவாமி ஆலயம் 3வது மாத தொடர்ந்து பௌர்ணமி கிரிவல வழிபாடு, ஆலய வழிபாடு. எல்லோரும் இந்த வழிபாட்டுக்கு வரக்கூடியவர்கள் எல்லோரும் இந்த இறைவன் திருமுன்பாக இருக்கக்கூடிய நந்தி தேவர்கள் அந்த மேடையிலே அவர்களும் இந்த தீபத்தை ஏற்றி, ஜோதியை ஏற்றி, அந்த 108 போற்றி, அதாவது ஜோதியை போற்றக்கூடிய 108 தொடர்கள், அதாவது திருமுறையிலிருந்து இறைவனால் அடியார்கள் வழியாக அருளப்பெற்ற அந்த வாக்குகளை கோர்வை செய்து போற்றி என்று சேர்த்து அதை மந்திரமாக்கி 108 போற்றி கூட்டு வழிபாடாக செய்து அதை தொடர்ந்து இதை நிறைவு செய்தவுடன் இறைவனை வணங்கி கிரிவலம், அதாவது 18 சுற்று, கிட்டத்தட்ட 1 மணி நேரமாகும். ஆலய அர்ச்சகருக்கும் அவருக்கும் இடையூறு இல்லாமல் அந்த பூஜை முடியக்கூடிய நேரத்திற்குள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சுற்றி வரும்பொழுது இந்த திருமுறை பாடல்களை எல்லாம், அது சிவபுராணம் தொடங்கி இந்த திருமுறை பாடல்கள், திருத்தொண்ட தொகை உள்ளிட்ட பாடல்களை எல்லாம் எல்லோரும் கூட்டாக ஒருவர் சொல்ல தொடர்ந்து எல்லோரும் சொல்லி அப்படி ஒரு வழிபாட்டு முறைமை ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து 3வது மாதமாக இப்பொழுது நடக்கிறது. இது ஒவ்வொரு ஆலயத்திலும் அன்பர்கள் எல்லாம் செய்ய வேண்டும். எல்லோரும் திருவண்ணாமலைக்கு சென்று தான் வழிபட்டு நமக்கு அருள் கிடைக்கும் என்று அப்படியெல்லாம் நினைக்காமல் அந்தந்த ஆலயத்திலேயே அங்கே திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய ஈசனார் எழுந்தருளி எல்லா நன்மைகளையும் பயப்பார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சிவாய நம. வல்வினை போக்கிடும் ஜோதி போற்றி. வைரத்த பவளத்தின் முழு ஜோதி போற்றி. வானார் ஜோதி போற்றி. விதியாய் ஜோதி கதியாக நின்ற கடவுள் போற்றி. விளக்கின் ஒளி மின்னின் ஒளி முத்தின் ஜோதி போற்றி. சிறிதாக ஆரம்பித்திருக்கிறோம். ஒரு ஆண்டுக்குள் பார்த்தால் ஒரு 50-60 பேர், அப்புறம் 70-80 பேர் என்று காலப்போக்கில் பரவும். இதேபோல் கிராமத்தில் உள்ள அனைத்து கோயில்கள்லையும் அங்கங்கே இருக்கக்கூடிய அன்பர்களை எல்லாம் இதை முன்னெடுத்து சென்று இதை செய்ய வந்தால் இந்த போற்றி மந்திரங்களை எல்லாம் நான் முன்னதாக இந்த வாட்ஸ்அப், இந்த முகநூலெல்லாம் பதிவு செய்திருக்கிறேன். அதை நூலாக வேண்டுமானாலும் கேட்டால் 100 ரூபா 50 அனுப்ப தயாராக இருக்கிறேன். சிவாய நம.